Hello everyone, welcome to Sharon Story. ஒரு அம்மா குழம்பு வைக்கிறதுக்காக மளிகை கடைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த அம்மாவோட பையன் க்யூட்டா நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னானாம். உடனே அவங்களுக்கு அதை மறிக்க முடியாமல் அவன் க்யூட்டாக செஞ்சனால சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த பையன் ஒரு சாக்லேட் பாக்ஸை பார்த்து அதையவே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தானாம். அது கடைக்காரர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இவன் வேற க்யூட்டாக இருக்கனால அந்த கடைக்காரர் சொன்னானா, உனக்கு எத்தனை சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் அந்த பையன் எடுக்கவே இல்லையா, அந்த கடைக்காரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தானாம். அப்போ அந்த அம்மாவும் சொன்னாங்களாம், அவ தான் சொல்கிறாள்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவன் எடுக்கவே இல்லையா, அந்த சாக்லேட் பாக்ஸையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தானாம். மறுபடியும் அந்த கடைக்காரர் சொன்னாங்களாம், உனக்கு எத்தனை சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ, எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ எடுத்துக்கோ, அதான் கடைக்காரர் அங்கிளே சொல்கிறாருல்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. அந்த பையன் எடுக்கவே இல்லையா. கடைசியில் அந்த அம்மா திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சு கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது ஓரக்கண்ணால் பார்த்துட்டு இருந்தாரா. அவன் அதே சாக்லேட் பாக்ஸை உத்து பார்த்துட்டே இருந்தானா. அப்போ அந்த அங்கிள் என்ன பண்ணாரு, அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அவர் கை நிறைய எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தாராம். கொடுத்தோடனே இவனும் டக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டானா. வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அம்மா எல்லா திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏண்டா அவர் தான் எத்தனை தடவை சொன்னார் சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொன்னார்ல, நீ எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்காம அவர் கொடுக்கும்போது மட்டும் டக்குன்னு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னானா, நான் எடுத்தா என் கை சின்ன கை, கொஞ்சம் சாக்லேட் தான் வரும், அதனால தான் நான் எடுக்காமல் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த அங்கிள் கொடுத்தோடனே என் கை நிறைய சாக்லேட் இருக்குது, அதனால தான் நான் கொடுத்தோடனே வாங்கிட்டேன் அப்படி சொல்லி அந்த பையன் சொன்னானா. அதுபோல தான் நமக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தான் தரும். ஆனால் அந்த அங்கிள் கொடுத்த சாக்லேட் எப்படி அதிகமாக இருந்ததோ அதுபோல் ஏசப்பா நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாராம். நம்ம என்ன கேட்குறோமோ அதை விட அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நாமும் ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவான்னு வேதத்தில் வசனம் இருக்கிறது போல் நம்ம நினச்சதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது மேரேஜுக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, வேறு எதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா ஏசப்பா நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.